தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் பார்க்கின்ற இந்த பகுதி மதுரை மாவட்டம் சிறுவாலை பகுதி. எங்கு பார்த்தாலும் விவசாயம்தான் இங்கே தொழில். கண்ணுக்கெட்டிய தூரம் விவசாயம்தான். தற்பொழுது பொங்கலுக்கு அறுவடை முடிந்து நாற்றுகள் அறுக்கப்பட்டன, அறுவடை முடிந்து விட்டது. அந்த வயல்வெளியைத்தான் இப்பொழுது பார்க்கிறோம். கண்ணுக்கெட்டிய தூரம் வயல்வெளிகள் தான். பசுமையான ஏரியா, எங்கும் நெல் விதைக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதி நெல் அறுவடை செய்யப்பட்ட பகுதி. இன்னும் ஒரு சில நாட்களில் இரண்டாவது போகத்துக்கு மீண்டும் உழவு உழுது தயாராகி விடுவார்கள். விவசாயம் அழிந்து வருகிறது என்று சொன்னாலும் கூட விவசாயத்தை கட்டி காத்து வருகிறார்கள். எவ்வளவு கடன் பட்டாலும் கூட கைவிடாத தொழில் விவசாயம்தான். விவசாயிகள் தங்கள் வாழ்க்கையில் கடனாளியானாலும் கூட விவசாயத்தை கைவிட மாட்டார்கள். மற்ற தொழில் அப்படி கிடையாது. கடனாளியாகிவிட்டால் உடனே அந்த தொழிலை விட்டுவிட்டு வேறு தொழிலுக்கு செல்வார்கள். ஆனால் விவசாயிகள் கடனாளி ஆனாலும் கூட தங்கள் தொழிலை கைவிட மாட்டார்கள். என்னதான் சம்பாதித்தாலும் வேலை பார்த்தாலும் சாப்பாடு இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் அரசாங்கங்கள் இன்றைக்கு விவசாய நிலங்களை கையகப்படுத்தி தொழிற்சாலை அமைக்க, விமான நிலையங்கள் அமைக்க கொடுத்து வருகின்றன. ஆனால் விவசாயம் இருந்தால்தான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். விவசாயத்தை கைவிட்ட நாடுகள் எல்லாம் தற்பொழுது பிச்சை எடுக்கின்றன. உதாரணம் ரஷ்யா, இங்கிலாந்து எடுத்துக்கொள்வோம். விவசாயத்தின் முக்கியத்துவத்தை மத்திய மாநில அரசுகள் புரிந்து கொள்ள வேண்டும். விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும்.